guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு பஸ் சிமுலேட்டரில் டிவிக்கு பஸ் தான் ஓட்ட போகிறோம். இந்த மாதிரி நிறையா இது ட்ராவல்ஸு காரு அந்த மாதிரிலாம் ஓட்டுறதுக்கு அவங்க ஆதரவு கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான். இந்த வீடியோ 8 நிமிஷம் 9 நிமிஷம். அதனால் அந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதில் வந்து படம் மட்டும்தான் இருக்கும். அதாவது படத்தோட போஸ்டர் மட்டும்தான் போட்டிருப்பேன். இதில் டிவிக்கோட அதை போட்டிருப்பேன். ஓகே, பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன் பாருங்கள். நான் ஒரிஜினலாக பஸ்ஸு என்கிட்ட கிடச்சிருச்சுன்னா நான் ஸ்பீடாக போவேன். வேறு தளபதி நம்மளை நம்பி பஸ்ஸை கொடுத்துட்டாரு. அதனால் நம்ம பொறுமையாக தான் போகணும், எங்கேயும் இடிக்காமல். ஏன்னா உள்ளே நிறைய பேர் இருப்பானுங்கல்ல, அதனால் அமைதியாக போகணும். பாருங்கள், இந்த முன்னாடி வச்சு ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வெளியே ஓட்டாமல் உங்களுக்கு தெரியாது, அதனால் வெளியே வச்சு ஓட்டுறேன். ஓகே, பாருங்கள் ஒரு மூவி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள். ஓகே, இது செக் போஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கிட்டு போகணும். அதனால் இங்கே எங்கேயோ பயணிகளை இன்னும் ஏற்றணும். அதுக்காக இங்கே தான் நிறுத்த சொல்கிறாங்க. ஆனால் எங்கேன்னு தெரில. சரி விடுங்க, நம்ம போகலாம். ஏன்னா பஸ்ஸில் மொத்தம் 30 சீட்டு, 32 சீட்டு. அதில் பாதி தான் ஃபுல்லாக இருக்குது. அதாவது 22 சீட்டு தான் காலியாக இருக்குது. மிச்சம் இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். அதனால் தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இல்லைன்னா நான் டக்குன்னு போயிடுவேன். சரி, அவனுக்கு வர்ற மாதிரி தெரில, அதனால் நம்ம போயிடுவோம். ஓகே, இந்த ரோட்டில் போயிட வேண்டியதாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, எந்த ஊருக்கு போகிறோன்னா, மாநாடு நடந்த ஊர் எப்படி இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் நான் அந்த மாநாடு நடந்த இடம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் கேமில் வராது. அது லெவல் போடணும். லெவல் போடாமல் வச்சிட்டேன். சரி, அதனால் இப்போ பெங்களூர் டு தமிழ்நாடுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது சரி, ஏன் இவ்வளோ போய் சொல்கிறேன். பழனிக்கு தான் போயிட்டுருக்கோம். தாராபுரம் டு பழனி. இந்த ஊருக்கு தான் நம்ம இந்த பஸ்ஸில் போவோம். அடுத்து ட்ராவல்ஸ் நிறையா ஓட்ட வேண்டியது இருக்குது. மறக்காமல் பாருங்கள் அதெல்லாம். அப்புறம் ஜேடி சிங்கம் அப்படிங்கிற ஒரு சேனலில் அது எங்கள் அண்ணன் தான். இந்த அண்ணன் பரத், அவங்க நல்லா வீடியோ போடுவாங்க. பஸ் சிமுலேட்டர் போட்டிருப்பாங்க ட்ராவல்ஸ்லேயே ஓட்டி. அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒரு ஆசை. அதனால் கூடிய சீக்கிரம் வரும். ஓகே, இப்போ போக மாட்டுறாங்க. ஓகே, போயிட்டான். நம்ம இவனு வர்ற முடியும், நம்ம காத்திருக்க முடியாது. அதனால் இடிச்சுட்டு போக வேண்டியதான். ஓகே, ஆனால் ரியல் லைஃப்பில் போய் பண்ண முடியாது இல்லையா? பஸ்ஸு டேமேஜ் ஆகிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஓகே, இப்போ ரூட்டு போயிட்டே இருக்குது. எங்கே தான் நிற்குன்னு இல்லை. சரி விடுங்க, நான் என்னால் எவ்வளோ முடியுன்ற அளவுக்கு ஓட்டுறேன். இப்போ பாருங்கள், முட்டிட்டோன்னா. ஆமாம், இப்படி தான் எனக்கு கொஞ்சம் ஓட்ட தெரியாது. என்னன்னா அந்த ரிவர்ஸ் எடுக்கிறது கூட ஈஸி, அது திரும்பவும் தான் எனக்கு கஷ்டம். அதனால் கொஞ்சம் சரி விடுங்க. ஓகே,
நம்ம வந்து எஸ்கே பஸ்ஸு அதெல்லாம் ஓட்டியிருப்போம். அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள். சேனல்லே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது வந்து நான் வந்து ஆமாங்க, இது பார்ட் 3ங்க. ஏன்னா வந்து எஸ்கே பஸ் ஓட்டணும்ல, எஸ்கே பஸ்ஸும் விஜய் பஸ்ஸும் ஓட்டிட்டோம். மறுபடியும் விஜய் பஸ்ஸு. அடுத்து என்ன ட்ராவல்ஸு தான். ட்ராவல்ஸ் வீடியோ கண்டிப்பாக வருங்க. அதை கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? ஓகே. பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டிக்கர் ரெடி பண்ணுற அவ்வளோ கஷ்டமெல்லாம் கிடையாது. ரொம்ப 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 ஈஸி தான். அதனால் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள், நான் வந்து சொல்லித்தரேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு பஸ்ஸு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அது மாதிரி போய் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து நான் ஹை ஸ்பீடில் போய்ட்டுருக்கேன். யார் குறுக்க வராமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து படமாட்ட காட்டுறது. நான் நின்றுட்டேன்னா மறுபடியும் நான் ஸ்பீடாக போகிறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போகணுங்க. அதனால் இது வருங்க, எப்படி அது கூட போச்சா? இப்போ இங்கிட்டு காட்டுதா, அது அங்கிட்டு காட்டுதா, அடுத்து முன்னாடி காட்டும் பாருங்கள், காட்டுதா? ஓகேங்க. இப்படியாவெல்லாம் போகலாம். ஆனால் முன்னாடி வர்றது வந்து தெரியாது. அதனாலலாம் நான் வந்து இது பண்ணாமல் இருக்கேன். சரி, அது பொறுத்து நான் வந்து அப்படி வைக்காமல் இருக்கேன். அப்படி வச்சோன்னா முன்னாடி வர தெரியாது, எங்கேயோ போய் முட்டிடுவேன். அப்புறம் மேப்பை பார்த்து ஓட்டலாம் தான், இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, விடுங்க. ஆமாம், சரி. நான் மறுபடியும் நேராக போய்ட்டுருக்கேன். குறுக்க யாரும் வந்துடக்கூடாது. வேறு இந்த மழை வேறு டென்ஷன் படுத்துது. ஓகே, விடுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, இதுன்றதும் பிடிச்சிருக்கு. 3Dயில் விட்ருக்கும்ல, அது பண்ணுறதும் பிடிச்சிருக்கு. அதனால் ஓகே, மழை நின்றுச்சு. இந்த ரெண்டும் பிடிச்சனால தான் நான் வந்து சீக்கிரம் ஓட்டுறேன். அவ்வளோதான். பக்கத்தில் வந்துட்டு ஷூவு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்படியே வர சீட்டு ஓட்டிச்சோன்னா போகும். ஓகே, அடுத்த லெவல் வந்துடுச்சு பாருங்கள், சொன்னேன்ல. ஓகே, இந்த லெவலில் வந்து இந்த மலையில் கொஞ்சம் தூரம் போனால் போதும். ஏன்னா வந்து மலை மேலெல்லாம் ஏற தேவையில்லை, அடிவாரத்துக்கு தான் போகணும். அவங்க ஏறிக்குவாங்க. அதனால் போகிறோம். பழனிலாம் வந்து ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயினில் நான் இதுவரையும் போனதே இல்லை, அதுக்காக போயிருக்கேன். அதுவும் எனக்கு அவ்வளோ தெரியல. அதாவது மறுபடியும் போனோம். அது ட்ராவல் வீடியோவும் வேறு சேனலில் வரும். ஆமாங்க, நம்ம வந்து விளாக் சேனல் வந்து வேறு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிச்சு. அது லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் கஷ்டம்தான். அதனால் வந்து இந்த வீடியோவே இன்றைக்கி இது ஏப்ரல் 3ஆம் தேதி நைட்டு தான் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இனி வந்து வீடியோ போட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த வீடியோவே பிடிக்கல. இதுதான் லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கிட்டேன். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வியூஸ் நல்லா போகுது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஏன் ஒரு வீடியோவில் கூட 53 போச்சு. அந்த ஆனால் 30 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. எப்படி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. பண்ணிங்கன்னா நான் எந்நேரம் எங்கேயோ போயிருப்பேன். சரி, பாய் கைஸ். நான் வீடியோ போட்டேன். இதோட வீடியோ முடிஞ்சது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.